அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில பல முக்கியமான செய்திகளை கடந்து வரும். அதுல சில செய்திகளை இன்றைக்கு நம்ம பார்ப்போம். நான் யாமினி. முதலாவது, சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு அன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்னப்ப புரியல, ஆனா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா புரியுது. ஏன் அப்படின்னா, பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இப்போது மின் கட்டண உயர்வு. ஆனா பாருங்க, தெளிவா எல்லாம் இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா செஞ்சிருக்காங்க. மின் கட்டண உயர்வு ஏன் அப்படின்னு கேட்டப்போ அழகா அரசு மேல, மத்திய அரசு மேல பழைய தூக்கி போட்டுடுறாங்க. நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, அதிமுக மாதிரி அடிமை அரசா, முடியாது, கோர்ட்டுக்கு வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சரி, அதை விடுங்க. தெளிவா அண்ணாமலை சொல்லி இருக்கிறார் திமுக மின் கட்டண உயர்வுக்கு சொல்லும் பொய்கள் பற்றி. அது என்ன அப்படின்னா, மத்திய அரசு சொன்னது ரீவாம் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம்ல ஜாயின் பண்ண மின்சாரத்துறையை சரியாக கையாள வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நஷ்டத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு நஷ்டத்தை குறைக்க கட்டணத்தை உயர்த்தி உள்ளது. அவர்கள் கட்டணத்தை உயர்த்தி நஷ்டத்தை குறைங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, முன் உற்பத்தி சரியாய் செய்யுங்கள், உற்பத்தி மற்றும் வாங்குவது இந்த இடைவேளையை குறைங்க, சோலாருக்கு ஊக்கம் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தமிழக அரசு சோலார் பக்கம் போனா லஞ்சம், சரியான கம்பெனிக்கு உற்பத்தி தராம பிஜிஆர் போன்ற கம்பெனிக்கு உற்பத்தி தருவது, அது இதுன்னு இப்போ மின் கட்டண உயர்வு செஞ்சிருக்காங்க. ஆனால் ஒண்ணு, அண்ணாமலை அவர்கள் கடைசியில் மின்சாரத்துறையில் செய்யும் ஊழல்வாதிகள் நிச்சயம் ஒரு நாள் சிறைக்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாப்போம் அது எவ்வளவு சீக்கிரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து, கர்நாடகா தண்ணீர் பிரச்சனை. இந்த பிரச்சனை பிஜேபி அங்க ஆளும் போது கேட்டிருக்குமோ என்னவோ. என்ன வேடிக்கை அப்படின்னா, கல்வியை மாநில அரசு பட்டியலில் கொடுங்கன்னு கேட்கிற இந்த திராவிட அரசு தனது மாநில உரிமையான, அதுவும் கூட்டணி கட்சி கிட்ட இருந்து தண்ணீர் வாங்கி தர திராணி இல்ல. சரி, திராவிட மாடல் தான் இப்படின்னா, அந்த காங்கிரஸ் குறிப்பா இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்தி ஒரு வார்த்தை இதை பற்றி பேசல. தமிழ்நாட்டிலிருந்து பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிச்சாரு. பாராளுமன்றத்துல என்ன ஆனாலும் பிஜேபி தமிழகத்துல ஆழ முடியாதுன்னு வசனம் பேசினாரு. ஆனா அவங்க கட்சி நபர்கிட்ட சொல்லி தண்ணீர் தர சொல்ல முடியல. இந்த புள்ளி வைத்த கூட்டணியே இப்படித்தானே. அடுத்து, கர்நாடகா விசிகே தலைவர் திருமா என்ன சொன்னாரு, நேத்து கர்நாடகாவில கட்சி கிளை வேற ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாரு. கர்நாடகா விசிகே அந்த ஊர் மக்கள் நலம் சார்ந்து முடிவெடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இது இவங்க தமிழக மக்கள் மேல் வைத்திருக்கிற பற்று. கடைசி செய்தி, தமிழக கவர்னர் டெல்லி பயணம். தமிழக கவர்னர் டெல்லியில பாரத பிரதமர் அவர்களையும் கல்வி அமைச்சரையும் சந்தித்துள்ளார். பல விஷயங்களை பற்றி அவர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாரத பிரதமரிடம் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கை பற்றி பேசியுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து தமிழகத்துல நடக்கும் கொலை, கொள்ளைகள், ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை, அதே மாதிரி அதிமுக நிர்வாகி, இப்போ சமீபத்துல நாம் தமிழர் கட்சி நிர்வாகி, அதுவும் அவர் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டருகே கொல்லப்பட்டுள்ளார். அது போதாது என்று திமுக கூட்டணி விசிகே கட்சி கவுன்சிலர் வீட்டில் ரவுடிகள் பதுங்கி உள்ளது. இதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க போல. அது இல்லாம அப்படியே கவர்னர் அவர்கள் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்தித்துள்ளார். சமீபத்தில் தான் சட்டமன்றத்தில் விடியா அரசு எதிர்ப்பு, அந்த நீட் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியது பற்றியும், அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து மாநில கல்விக் கொள்கை அமைக்க குழு ஒன்று ஆரம்பித்துள்ளது, அதை பற்றி அண்ட் வேந்தர்கள் நியமனம் பற்றியும் கலந்துரையாடல்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன உரையாடல்கள் அவர்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. மீண்டும் ஒரு நாள் பல செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.